ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதுக்குன்னா ரொம்ப மனவேதனையோட இந்த வீடியோ தான். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேப்டன் அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா அவரை பற்றி ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல உதவிகளை செஞ்சுருக்காரு. ஆனால் அவ்வளோ நல்ல உதவி செஞ்சவருக்கே பார்த்தீங்களா காலம் எப்படி போகுது பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு. அதெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் டிவியில் சொல்லும்போது தான் நம்மளுக்கே தெரியுது. ஸோ அவர் படத்தெல்லாம் பார்த்து தான் நம்மலாம் வளர்ந்துருக்கோம். நிறைய உதவிகளை செஞ்சுருக்காரு. முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சாப்பாடு போகிற விஷயம். ஸோ அவரோட பட ஷூட்டிங் நடக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியே சாப்பாடு போடுவாங்களாம். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு அது மாதிரிலாம் அவர் தான் இதுமாரி சாப்பாடு போடணும் அப்படின்னு வழிமுறை பண்ணதே கேப்டன் அவர்கள் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதுபோல் ஒரு ஆள் நிறைய ஹெல்ப் பண்ண மனுஷன் இப்படி இறந்துட்டாரே அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அவர் நடிகர் சங்கத்தில் இருந்த கடன் அடைச்சார். அவரை பார்த்திங்கன்னா அவர் எதில் கால் எடுத்து வச்சாலுமே எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வெற்றி தான். நீங்கள் பார்த்திங்கன்னா 100வது படம் அவருக்கு தான் வெற்றி. நிறைய ஹீரோவுக்கு அதுமாரி அமையல. ஆனால் அவருக்கு 100வது படம் வெற்றி அடைஞ்சிது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்துக்கு வந்தார். அப்போ நிறையா கடன் இருந்தது. அந்த கடன் எல்லாத்தையுமே அடைச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு வந்தார். வந்துட்டு யாருமே ஜெயிக்கலை. ஆனால் அவங்க கட்சியிலேருந்து அவர் எம்எல்ஏ ஆனார். ஸோ அதுக்கப்புறம் சில பல எம்எல்ஏ ஜெயிக்க வச்சார். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த எல்லாத்துலேயுமே அவர் வெற்றி அடைஞ்ச ஆள். அவருக்கு இன்னொரு தனி முகம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறது. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி எல்லாம் பேட்டி கொடுத்தவங்க எல்லாமே அவ்வளோ நல்லதாக சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு நல்ல மனுஷன் இறைவன் சீக்கிரம் கொண்டு போயிட்டார் அப்படிங்கிற ஒரு கவலை தான். இது வேறு என்ன பண்ணுறது, அவர் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி அவரை கடைசி காலகட்டத்தில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு தான் நம்ம நினைக்கிறது. ஏன்னா இந்த டைம்லேயும் கட்சி சார்பாக எதுவுமே கூப்பிட்டு போகாமல் வீட்டில் அழகாக ரெஸ்ட் எடுக்க வச்சுருந்துருக்கலாம். இருந்தால் இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருந்திருப்பாரோ அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. ஸோ இருந்தாலும் நல்ல மனுஷனை ஆண்டவன் சீக்கிரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம கேப்டனுக்கு ஆழ்ந்த இரங்கல் நம்ம எல்லாமே தெரிவிச்சுக்கலாம். நல்ல மனுஷன். அதுபோல் ஒரு மனுஷன் எல்லாத்துக்குமே சாப்பாடு எனக்கு என்ன கிடைக்குதோ சாப்பாடு, அதே சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுங்க அப்படின்னு ஷூட்டிங் ப்ளேஸில் சொல்கிறது இதெல்லாம் ரேர். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அப்பயே அவர் செஞ்சுருக்காரு. நல்ல மனுஷன். ஸோ அவர் இறந்த விஷயம் ரொம்ப மனவேதனையாக இருக்குது. ஸோ கேப்டனுக்கு ஆழ்ந்த இரங்கல்.